முள்ளின் வலி ஒரு நிமிடம்தான், சொல்லின் வலி பல வருடம். கவனமாக பேசுங்கள். கஞ்சனை போல மிகப்பெரிய வள்ளல் கிடையாது. அடுத்தவர்கள் அனுபவிப்பதற்காக அத்தனையும் விட்டு செல்பவர். கழுத்தையே நெரிக்கும் துன்பம் வந்தாலும் யாரிடமும் ஆறுதல் தேடாதீர்கள். கடைசியில் ஆறுதல் தந்தவரே நாம் கழுத்தை நெரிக்கும் கத்தியாக மாறிவிடுவார்கள். ஓடுவதாக இருந்தால் துரத்தி கொண்டு ஓடுங்கள். நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில்லுங்கள். இரக்கம், கருணை, இந்த குணங்களுக்கு எப்பேற்பட்ட கல்லஞ்சக்காரரையும் கரைய வைக்கும் சக்தி உண்டு. ஜென் தத்துவம் காலங்காலமாக வலியுறுத்துவது இந்த குணங்களைத்தான். உலகம் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. மனசாட்சி ஒத்துக்கொள்ளாத எவருக்கும் வணக்கம் செலுத்தாதீர்கள். 100 மரங்களை வெட்டிய களைப்பில் இருந்த அவனுக்கு 101வது மரம் நிழல் கொடுத்தது. எனக்கு எளிதாய் கிடைத்த யாவும் என் குழந்தைகளுக்கு வாங்கித் தருகையில்தான் தெரிகிறது எதுவும் எளிதாக கிடைக்கவில்லை என்று. புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பயனில்லை. இன்றைய தேவைக்கு பேனாவை தேடுகையில் நேற்றைய தேடிய பென்சில் கிடைக்கிறது. தேடினால் ஏதாவது கண்டிப்பாக கிடைக்கும். வலிக்கும் என்று தெரிந்துதானே அடிக்கிறார்கள். பின்பு அவர்களிடமே வலிக்கிறது என்று ஆறுதல் தேடுவதில் பயனுண்டா? சந்தோஷத்தில் வாழ்கிறோம் என்பதை விட நாம் எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு வாழ்கிறோம் என்பதே உண்மை. அமைதி கொள். அனுபவிக்க தவறிய அத்தனையும் ஏதோ ஒரு வகையில் கொண்டாட வாழ்வு கொண்டு வந்தே தீரும்.